Hello everybody. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தோனியோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். I am Harish and you are watching 2013 இந்தியா vs ஆஸ்திரேலியா தேர்ட் ODI. டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்கு ஓபன் பண்ண வந்த ஷிகர் தவான் ரோஹித் சர்மாவும் பெரிய ஸ்கோர் எதுவும் பண்ணாம விக்கெட்டை விட்டுட்டு போக, நெக்ஸ்ட் வந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங் எல்லாரும் சொதப்பலா ஆடிட்டு போக, கோலி மட்டும் தனியா அவரோட நாக் ஆடிட்டு இருந்தாரு. இந்தியா 12 ஓவருக்கு 76 ரன் அடிச்சு 4 விக்கெட்டை விட்டு கஷ்டப்பட்டு இருந்தப்ப கோலி கூட பார்ட்னர்ஷிப்போட தோனி வந்தாரு. ரெண்டு பேரும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தப்ப விராட் கோலி 68 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போக, அடுத்தடுத்து வந்த எல்லாரும் சிங்கிள் டிஜிட்லயே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்பவுமே தோனி எப்படி ஆடுவாருன்னு நம்ம நிறைய மேட்ச்ல பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் டீம் ஸ்கோர் 154க்கு 6 இருந்தப்ப அவரோட இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்ச தோனி கடைசி 50 ஓவர் முடியறப்ப 121 பாலுக்கு 139 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்து இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட்டா 304 ரன் கொடுக்க காரணமா இருந்தாரு. 2022 IPL CSK vs RCB. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன CSK RCB டார்கெட்டா 217 ரன் கொடுத்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ண வந்த RCB கேப்டனான டூப்ளசி முதல்ல அவுட் ஆயிருந்தாலும் அடுத்த கிரீஸ்ல இருக்கிறது விராட் கோலி. இந்த மாதிரி முக்கியமான சேஸ்ல கோலி விக்கெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவர் சரியான ஃபார்ம்ல இல்லைனாலும் அவர் ஸ்ட்ரைக்ல இருக்கப்ப ஆப்போனண்ட்டுக்கு லைட்டா பயம் வரதான் செய்யும். அந்த பயம் தோனிக்கும் வந்திருக்கும் போல. சோ கோலி விக்கெட் எடுக்க தோனி எப்படி ஃபீல்ட் செட் பண்ணி விக்கெட் எடுத்தாருன்னா, KKR. CSK ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. CSK ஓபனர்ஸும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் ரன்லாம் பெருசா ஸ்கோர் பண்ணாம விக்கெட்டை விட்டுட்டு போக மொத்த பிரஷரும் கேப்டனான ஜடேஜா மேல விழுந்துருச்சு. எப்பெல்லாம் CSK முன்னாடியே விக்கெட்டை விட்டு கஷ்டப்படுறாங்களோ அப்பெல்லாம் சென்னையை காப்பாத்த ஒருத்தர் வருவாரு. அவர் தான் MSD. வருஷம் அவர் ஃபார்மை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்றப்ப அப்பெல்லாம் அவர் யாருன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் CSK 61க்கு 5 விக்கெட் விட்டு கஷ்டப்பட்டு இருந்தப்ப MSD 38 பாலுக்கு 50 ரன் அடிச்சு CSK KKR டார்கெட்டா 132 ரன் கொடுக்க காரணமா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 29 பாலுக்கு வெறும் 24 ரன் அடிச்ச தோனி அடுத்த 9 பாலுக்கு 26 ரன் அடிச்சு அந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 50 அடிச்சு சம்பவம் பண்ணிட்டாரு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல தான் தோனியும் யுவராஜும் சேர்ந்து 256 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த மேட்ச்ல இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. 43வது ஓவர் போட்ட ஓக்ஸ் ஓவர்ல 2வது பால்ல தோனி 6 அடிக்க அந்த பால் வெப்கேம்ல பட்டுடுச்சு. சோ அம்பையர் டெட் பால் கொடுக்க அதுக்கு அடுத்த பாலே தோனி என்ன பண்ணாருன்னா, பொல்லாட்டை எப்படி விக்கெட் எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் டைமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது தோனின்னு சொல்லலாம். ஏன்னா அது 2010ல ஃபர்ஸ்ட் டைமா பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி ஃபீல்டிங் வச்சு பொல்லாட் அவுட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி 2022 IPLல CSKக்கு மும்பைக்கு நடந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. மும்பை இந்தியன்ஸ் 85க்கு 5ன்னு விக்கெட்டை விட்டு கஷ்டப்பட்டு இருந்தப்ப ஸ்ட்ரைக்குக்கு பொல்லாட் வந்தாரு. சென்னைனாலே வேற மாதிரி ஆடுற பொல்லாட் இந்த மேட்சும் ஆடுவாருன்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப அப்ப தோனி என்ன பண்ணாருன்னா ஸ்ட்ரைட்ல ஃபீல்டரை செட் பண்ணி தீக்ஷனாவை பவுலிங் பண்ண சொன்னாரு. பட் பொல்லாட் அங்க ஃபீல்டு இருந்தாலும் நான் தலைகீழ தான் குதிப்பேன்னு கரெக்டா அந்த ஃபீல்டர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு.
இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கும் கடைசி 3 வருஷமா ஐபிஎல் பாக்குறவங்களுக்கும் தோனி எப்படி தெரியும்னா T20 மேட்ச்ல டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரு, மேட்ச் எல்லாம் பினிஷ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி ட்ரால் பண்ணதான் தெரியும். அப்படிப்பட்ட தோனி ஹேட்டர்ஸுக்கு அவர் பீக்ல இருந்த டைம்ல எப்படி ஆனாருன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.